காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சத்தீஸ்கர் மாநிலத்திலேருந்து தலைமை நீதிபதி இன்னிலேருந்து சார்ஜ் எடுக்கிறாரு. அது ரொம்ப அவருக்கு ஒரு நல்வாழ்த்துக்கள். அதனால் ஒரு சத்தீஸ்கர் தீர்ப்பு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த தீர்ப்பு இளம் வழக்கறிஞர்கள், குற்றத்துறையில் பயிற்சி செய்யும் வழக்கறிஞர்கள், நீதிபதி பதவிகளுக்காக தயார் செய்து கொள்கிற வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், காவல்துறையினர்கள்லாம் இந்த தீர்ப்பை கட்டாயம் படிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பல அற்புதமான தகவல்கள் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் கூட அதை மீண்டும் உங்களுக்கு அதை புதிய சக்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு இருக்குது. இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2370, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2370, சுன்னிபாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர், சுன்னிபாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். இதில் அம்மா தன்னுடைய 5 வயது பெண் குழந்தையும் 3 வயது பெண் குழந்தையும் அந்த ஒரு சுத்தி போன்ற ஒரு ஆயுதத்தால் அடித்து சாவடிச்சிடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய உறவினர் சிஸ்டர் இன்லா ஓடி போய் பார்க்கும்போது ஒரு குழந்தை ரத்த வெள்ளத்தில் இருக்குது, ஒரு குழந்தைய இந்த அம்மா அடிச்சிட்டு இருக்கு. சாவடிக்கும் போதே அந்த அம்மா என் குழந்தைங்களை நான் என் குழந்தைங்களை சாவடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கத்தில் இந்த அம்மா போய் அந்த சுத்தியை பிடுங்கி வச்சுக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வர வைக்கிறாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் அப்புறம் நெய்பர் ஒருத்தர் எஃப்ஐஆர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க, அந்த அம்மாவை கைது செய்கிறாங்க. அந்த அம்மா தப்பிச்சு ஓடலை. அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்குது. 20 சாட்சிகள் விசாரித்து அந்த அம்மா ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. 302 ஈட்டாசா 302 உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை அருமையாக டீல் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். நிறைய புது புது தகவல்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள். அதாவது சில பேர் இந்த மந்திரத்துக்கு கட்டுப்படுவாங்க, மாயத்துக்கு கட்டுப்படுவாங்க. அது பேய் வந்துடும், சாமி வந்துடும், அந்த மாதிரி மனநிலை இருக்கிற ஒரு பெண்ணு இந்த மாதிரி குற்றம். ஏன்னா இது சத்தீஸ்கர் மிகவும் பின்தங்கிய மலைவாழ் மக்கள் அதிகமாக பெமேத்ரா பகுதியிலிருந்து அந்த பொண்ணு வந்திருக்கு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2370 சுன்னிபாய் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். இதில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பேராவாக வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு அது சரியாக இருக்கும். பேரா 18 ஆந்திர பிரதேஷ், ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ராயவராப்பு புன்னையா ஏஆர் 1970 SC 45 கேஸை டிஸ்கஸ் பண்ணி, இது கல்பபிள் ஒமிசைடு என்ற வார்த்தை ஐபிசி 299 ஐபிசியில் கல்பபிள் ஒமிசைடு இருக்கும். கல்பபிள் ஒமிசைடு அமௌண்டிங் டு மர்டர், கல்பபிள் நாட் அமௌண்டிங் மர்டர். அந்த கல்பபிள் ஒமிசைடு என்ற வார்த்தை பல வார்த்தைகளுக்கான ஒரு தொகுப்பு. மர்டர் என்ற வார்த்தை குறிப்பிட்ட ஒரு செயலுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை என்ன சொல்கிறேன்னா, கல்பபிள் ஒமிசைடு ஜீனஸ் அண்ட் மர்டர் இஸ் ஸ்பெசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேராகிராஃப் 18 இந்த மர்டர் கல்பபிள் ஒமிசைடு 3 கேட்டகரியாக எடுத்துக்கணும். நம்பர் 1 மர்டர், நம்பர் 2 கல்பபிள் ஒமிசைடு பார்ட் 1 304 பார்ட் 2, நம்பர் 3 304 பார்ட் 2, இப்படி 3 கேட்டகரிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரின்னு பிரிச்சிருக்காங்க. இதை தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிலெல்லாம் ஐரோப்பா நாடுகளில் பின்பற்றுறாங்க. அதாச்சா, அது முடிஞ்சிச்சு. அது பேராகிராஃப் 18 படிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் 25 இந்த ஆக்டஸ் ரியஸ் மென்ஸ்ரியா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக்டஸ் ரியஸ் அப்படின்னா செயலில் ஈடுபடுறது, மென்ஸ்ரியானா குற்றத்தோடு செயல்படுறது. அதுக்கு தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்டஸ் ரியாவே சில நேரத்தில் அந்த குற்ற உணர்ச்சியை தெளிவுபடுத்தும் என்றது தான் பொது விதி. ஆனாலும் சில நேரங்களில் மென்ஸ்ரியா ஆப்சன்ஸாக ஆக்டஸ் ரியா நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பேரா 25. அதை நீங்கள் பிரிச்சு. அடுத்து பேரா 26 தான் மிக முக்கியமானது. இதில் அந்த பெண்மணி 313 கொஸ்டின் அப்போ என்னையை மீறி ஏதோ ஒரு சக்தி என்னை இந்த செயல் செய்ய வச்சுது, இன்விசிபிள் ஃபோர்ஸால் நான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயமோ மந்திரமோ ஜாலமோ அந்த மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அதை வந்து இன்சானிட்டிக்கு போகுதா அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க பொழுது கீழ்கோர்ட்டில். அது இன்சானிட்டிக்கு போனோம்னா 105 எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் யார் நீங்கள் ஜென்ரல் எக்ஸப்ஷன் எடுக்கிறீங்களோ நீங்கள் தான் அதை ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணலாம், அது உங்களுக்கு விரோதமாக போயிடும்ன்றது பேராகிராஃப் 28 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் இன்சானிட்டி இதில் வரல. ஏன்னா மெடிக்கல் எடுக்கல, ஏழைகள் அவங்களால அதை பண்ண முடியல, ட்ரையல் பண்ணலை. இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தது பேராகிராஃப் 33 84 வராது, 84 ஐபிசி ஜென்ரல் எக்ஸப்ஷன் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 313 கொஸ்டினில் வந்து அந்த அம்மா சொல்லிச்சில்ல இன்விசிபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் ஏன் அப்ரிசியேட் பண்ணல, அதுக்கு ஏன்னா கேள்விகள் கேட்கல. அப்போது 161 சிஆர்பிசி, அப்புறம் 162 சிஆர்பிசி, அதுக்கப்புறம் 165 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணி அதை நீங்கள் 313 அதை சொல்லப்பட்ட அதை நீங்கள் அதை வந்து ப்ரூவோ டிஸ்ப்ரூவோ பண்ணியிருக்கலாம், நீதிமன்றமே தானாக முன் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் இது வந்து பேராகிராஃப் 49 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தாய் தன் குழந்தைகளை கொல்லுவதற்கு இந்த இந்த கீழ்கண்ட காரணங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவுடைய திருமண வாழ்க்கையில் அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி இல்லையா, இல்லை அந்த அம்மாவுக்கு வந்து வீட்டில் எல்லாரும் அந்த அம்மாவை மனநிலையால் உடல்நிலையாக பாதிப்பு ஏற்படுத்தினாங்களா, அவங்க கணவரோட அந்த அம்மாவுக்கு குழந்தைகளோட அந்த அம்மாவுக்கு பிணக்கு இருக்கா, ஏதாவது பொருளாதார ரீதியாக அந்த அம்மாவுக்கு தொந்தரவு இருக்கா, வேறு யாராவது அந்த அம்மாவை கொலை செய்ய தீர்ந்தாங்களா, இல்லை அந்த அம்மாவுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கா என்ற கேள்விகளுக்கு எந்த கேள்விகளுக்குமே ஆமாம் சொல்லக்கூடிய பதில் இந்த வழக்கில் அந்த அம்மா கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா குழந்தைங்களை விரும்பி இருக்கு. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் என்னையே மீறி ஏதோ ஒரு சக்தி என்ன அந்த மாதிரி பண்ண வச்சுதுன்றதை வந்து நீங்கள் பேராகிராஃப் 44 சொல்கிறாங்க. 311 சிஆர்பிசி பிரகாரம் ரீகால் பண்ணுறது, 165 எவிடன்ஸ் ஆக்டில் உங்களுக்கு பவர் இருக்குது கேள்வி கேட்குறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக பேராகிராஃப் 53 என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பவம் செய்யும்போது அந்த பொண்ணு வந்து நான் வந்து என் குழந்தைகளை கொல்றேன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது அழுதுகிட்டு இருக்குது, நான் கேள்வி கேட்கும்போது அழுவுது, நான் என் குழந்தைங்களை விரும்புகிறேன்னு தான் சொல்லுது, அந்த இடத்த விட்டு ஓட முயற்சி பண்ணலை. இது கொலைக்கான எந்த நோக்கமும் கிடையாது. குழந்தைங்களுக்கும் இறந்து போன குழந்தைங்களுக்கும் தாய்க்கும் எந்த பிணக்கும் கிடையாது. அதனால் வேறு எந்த வகையான குடும்ப பிரச்சனைகளும் இல்லாத சூழ்நிலையில் ஆக்டஸ் ரியஸ் இருக்குது, மென்ஸ்ரியா இல்லைன்னு சொல்லிட்டு 304 பார்ட் 2ல் ஏற்கனவே 9 வருஷம் இருந்ததுனால அந்த மாதிரி விடுதலை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த தீர்ப்பிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் கிளைம் பண்ணும்போது இது 84 வருதா இல்லையான்றதை டிஃபென்ஸ் லாயர் எடுத்துருக்கணும். ஆனால் சுன்னிபாய் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்ததுனால அந்த அளவுக்கு அவங்க எதுவும் முயற்சி பண்ணலை. டாக்டர்கிட்ட அமைச்சிருக்கலாம், எதுவுமே பண்ணலை. இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் தான் அதை நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு மனு போட்டு டாக்டர்கிட்ட அனுப்ப சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம், யாருமே செய்யலை. குழந்தைங்கள சாவடிச்சதுனால தாய் மேலே கோபம் வந்திருக்கு எல்லாருக்குமே. அங்கெல்லாம் அப்படி தான், வடநாட்டிலெல்லாம் சினிமாவில் கூட காமிச்சிங்கன்னா கொலை பண்ணிட்டு உள்ளே போனான்னா 20 வருஷம் கழிச்சு தான் வெளியே வருவோம். இங்கெல்லாம் பார்த்தா மறுநாளே வந்துடுவோம். இவ்வளவு அருமையான தீர்ப்புங்க இது. ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2370 சுன்னிபாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் த. இதை தீர்ப்பு எழுதுனது யாருன்னு கேட்டால் நோங்குமேக்கப்பம் கோட்டீஸ்வர் சிங் அவர் எழுதியிருக்கார். இல்லை எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட்டு. சுதந்திரத்துக்கு பிறகு வருகிற, ஏன்னா நமக்கு நிறைய வசதிகள் வந்துடுச்சு, இவங்கெல்லாம் ரொம்ப அருமையாக எல்லா ஃபீல்டுலேயும் டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோ அருமையான தீர்ப்புகளெல்லாம் போடக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுல, இல்லை கீழமை நீதிமன்றங்களில் கூட நிறைய ஜட்ஜுங்கள்லாம் இருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ரேங்கில் கூட கொஞ்சம் ஆர்வமாக செய்யக்கூடியவங்களாம் இன்னும் இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் படித்து
காவல்துறை அதிகாரிகள் இந்த தீர்ப்பெல்லாம் படித்து அவர்களுடைய அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுமாறு இந்த தீர்ப்பு இருக்குன்று வழக்கறிஞர்களுக்கு அரசு வழக்கறிஞர்களுக்கு நீதிபதியாகின்ற வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பு கட்டாயம் பக்கமாக பத்தியாக படித்து உங்களை மெருகேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம், நன்றி.